ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்த vlog தான். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் மாஸ் கிளம்பிட்டோம். நைட் மாஸ் கிளம்பின உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் ஃபேமிலியோட. ஸோ இது எப்பொழுதுமே எடுக்கிற பழக்கம் தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்படி எடுத்து வச்சு சேர்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்க்க காமெடியாக இருந்தாலும் பின்னாடி பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். குழந்தைங்களும் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கிளிப்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரப்பெல்லாம் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. இப்போது சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, ஏன்னா குழந்தைங்களாம் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் சீக்கிரமாக 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்பொழுதுமே வந்து எங்கள் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சில நாட்களில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடை வந்து செஞ்சு கொடுப்போம். நாங்கள் இது வரைக்கும் நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இது நியூ இயர் ஃபஸ்ட் நாள் இல்லையா, அதனால் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான். இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஆசையும். இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது தான் இது. ஸோ இந்த வருஷம் தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இட்லி வந்து நாளே வந்து பிளான் பண்ணிட்டேன் நான். மாவெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். வடை மாவும் நேற்று நாளே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா 1 part சாம்பார் மாதிரி பருப்பு, வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 part சாம்பார் மாதிரி வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தாளித்து கொட்டிட்டேன். சாம்பார் வந்து மேட்ச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். எப்பொழுதுமே தக்காளி சட்னியும் கூட சேர்ந்து வைப்பேன். ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டு தான். ஸோ அதனால் தேங்காய் சட்னியோடையே முடிச்சிட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து வடை போட ஆரம்பிச்சிட்டேன். வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது ஆல்மோஸ்ட் எப்பொழுதுமே நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைப்பீங்க. ஸோ இப்போ மிக்சியில் அரைக்கும்போது நம்ம வடை போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்பூன் அல்லது கையை வச்சு நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். ஸோ அப்போ அந்த ப்ளஃபியோடு நம்ம எடுத்து போடும்போது வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து கிரைண்டரில் ஆட்டும்போது நமக்கு மாவு எப்பொழுதுமே நல்லா ப்ளஃபியாக தான் வரும் அது. ஸோ அதனால் வந்து மிக்சியில் அரைக்கும்போது மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் வந்து பார்த்திங்கன்னா நாளே அரைச்சி ஸ்டோர் பண்ணதுனால மாவு அந்த சில்னஸோடு இருக்கும். அந்த சில்னஸ் போக போக மாவு வந்து ரொம்ப இலக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அடுத்து வந்து உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு வடையை வந்து சைட் பை சைட் போட ஆரம்பிச்சிட்டேன். இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருந்தேன். ஸோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து இட்லி செஞ்சு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டக்குன்னு சைட் பை சைடு வந்து இட்லியும் எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஆகும் நிறையாலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அது மாதிரி செய்யும்போது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு இந்த இயர் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ அதெல்லாம் வடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டை எழுப்பி விட்டு அவங்க வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போய் குழந்தைங்கள வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த எண்டு வந்து என்னால் எடுக்க முடியல, அந்த பேக்கிங்லாம் வந்து எடுக்க முடியல. ஏன்னா நான் குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு இருந்ததுனால ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அந்த க்ளோசிங் வந்து எடுக்க முடியல என்னால். ஸோ எல்லாத்தையும் வடையெல்லாம் எடுத்து போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அழகாக பேக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த முறை எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா எப்பொழுதுமே வந்து வீட்டிலேயே ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கும் நான் ரெடி பண்ணவே இல்லை நான். ஸோ அதனால் கடையில் தான் இந்த வாட்டி போயிட்டு கேக்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் நான். ஏன்னா நைட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நானும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 5:30க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே ஆரம்பிச்சிருந்தேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு
அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. கேக் பண்ணல இந்த முறை, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்சரு, குலோப் ஜாமுன் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். குலோப் ஜாமுன் வந்து லாஸ்ட் மினிட் தான் என் பொண்ணு வந்து எனக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்க செய்யலையே அப்படின்னு சொன்னதுனால லாஸ்ட் மினிட் கடகடன்னு பண்ணியிருந்தோம். நம்ம ரொம்ப பார்த்து பண்ணுறது கூட அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக வராது, டேஸ்ட்டாகவும் இருக்காது அந்த பதம் எல்லாமே. ஆனால் அவசரமாக செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸோ அது மாதிரி தான் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் என்னென்னா குழம்பு தான் ரெடி பண்ணேன். எழுந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தனியாக பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு தனியாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பெப்பர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் எங்கள் எல்லாத்துக்குமே. வந்து பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2023 சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பிரியாணி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு நாள் கழிச்சு திரும்ப பிரியாணி செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். ஸோ நாட்டுக்கோழி குழம்பு பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும்னா அதோடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மண் பாத்திரத்தில் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து மாறவே மாறாது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய கலர் வந்து இது வந்து ஒரு சின்ன டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்பொழுதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கும் வந்து பிளான் பண்ணி சைட் பை சைடு வந்து பெப்பர் சிக்கனும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். இந்த சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பேஸ்ட்டாக போடக்கூடாது, நம்ம நல்லா இடித்து அதை வந்து சதைச்சன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுக்கணும். பூண்டும் இஞ்சியையும் இடித்து போட்டுட்டு ஒரு 15 பல்லு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இங்கே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம எப்பொழுதுமே நான் அரைச்சி தான் வந்து வைப்பேன் நான். பட் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சக்தி நாட்டுக்கோழி மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே திரும்ப நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வேகும்போது ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இங்கே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், இதில் வந்து மிளகாய் தூளோ எதுவுமே போடக்கூடாது. இது வந்து பெப்பர் சிக்கன் இல்லையா, அதனால் முழு பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு பெப்பர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சேன். அது இரும்பு கடாயில் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோ குக் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து அன்றைக்கி ஸ்லோ குக் தான் நான் பண்ணியிருந்தேன். முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு அது குக் ஆகிறதுக்கு. இங்கிட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா இதெல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஊற்றி எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு வந்து சாதமும் வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சைட் பை சைடு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 6:30க்கு அப்புறம் எல்லாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியூ இயர் போணுச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி நியூ இயர் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் நடைபெறுவதற்கு
சந்தோஷமான வருடமாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹாப்பினஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், இது ரெண்டுமே வந்து ஒரு சரி பங்காக வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு லெசனாக நம்ம எடுத்துகிட்டு லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இருந்தோம்னாலே நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.